பொருளாதார ரீதியா நம்ம இதுல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்டோட பொருளாதாரத்த அதல பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய விஷயம் இதுதான். இப்ப இந்தியா மற்றும் அமெரிக்க இடையிலான இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகம் 2025 கணக்குப்படி $132.13 பில்லியன் சரிங்களா? இதுல இந்தியா இறக்குமதி செய்தது மட்டும் 45.62 அமெரிக்காலருந்து. இந்த 45.62 இப்ப வந்து அவன் $500 பில்லியன் அமெரிக்கா அறிவிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $460 பில்லியன் அது இன்க்ரீஸ் ஆகும். 5 வருஷத்துலனாலும் அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இதுல ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிளா. இப்ப நான் ஏற்றுமதி செய்யற அதே அளவுக்கு இறக்குமதியும் செஞ்சுட்டு இருந்தா, அது ஒரு சரி நிகரான வர்த்தகம். இப்ப நான் வந்து ஏற்றுமதி செய்யறத விட அதிகமா இறக்குமதி பண்ணிட்டு இருந்தேன்னா, அது பேரு ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து இந்தியாவுக்கு அமெரிக்காவோட இருக்க ட்ரேட் டெஃபிசிட் மட்டும் $45.7 பில்லியன் 2024 கணக்குப்படி. சரிங்களா? இதே அமெரிக்காவுக்கு எவ்வளவு இருக்குன்னா 87.4. அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ததை விட அதிகமாக இறக்குமதி செய்ததுல இந்தியாவுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மட்டும் கிட்டத்தட்ட $45.7 பில்லியன். அந்த அந்த அதான் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பன்மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் வந்து இந்த தொகை வந்து $500 பில்லியன் இவங்க பண்ணும்போது, இது வந்து இன்னும் அதிகமாக பெருக்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்தியா வந்து இசைந்திருக்கு இல்லையா? அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தத்துல நான் இதெல்லாம் செஞ்சுக்கிறேன்னு. இது கிட்டத்தட்ட இந்த $500 பில்லியன் கணக்குங்கிறது 45.5 லட்சம் கோடிக்கு சமம். அந்த தொகையில வருது இது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒரு வருஷத்து பட்ஜெட் 53.5 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட அந்த தொகைக்கு அளவுக்கு இவன் வர்த்தகம் பண்றதா இந்தியா ஒத்துருக்கு. இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை பொருளாதார ரீதியா இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது.